Elle s'est perdue? போமா போன காணா போ காணா போ. இது ஒரு அபியகாந்த்ன்றது இந்த பாதைகள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு நாங்கள் போகணும். எந்த பக்கத்தில் வெளியேறேன். இப்போ நான் இதுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். இதுக்குள்ளே ஒரு பாதை இருக்குது, இதுக்குள்ளே பாதை இல்லை. இந்த பாதைக்குள்ளே போவோம். கண்டுபிடிப்பேன் நினைக்கிறேன் வெளியில் போகிறதுக்கு. ஓகே, இது வரைக்கும் ஓகே. இதுக்குள்ளே 2 பாதை காட்டுது. இதுக்குள்ளே போகிறதா இதுக்குள்ளே போகிறதாண்டு. இதுக்குள்ளே போய் பார்ப்போம். ஆஹா, இதுக்குள்ளே பாதை இல்லை. அப்போ இதுக்குள்ளே போகணும். எல்லாரும் துளைஞ்சு போயிடணும். துளைஞ்சு போய் கத்திக்கொண்டு நிற்கணும். இனி இதுக்குள்ளே போவோம். இதுக்குள்ளேயும் பாதை இல்லை. ஒளிச்சு பிடிச்சி விளையாடுறதுக்கு நல்ல இடம். ஒரு நிமிஷத்துக்கு மேல நடக்கிறேன். ஆஹா, இதுலயும் பாதை இல்லை. இதுக்குள்ளேயும் பாதை இல்லை. தவறா வந்துட்டு இனி கண்டுபிடிக்கல. 2 நிமிஷம் ஆச்சு கண்டுபிடிக்கல. இதுக்குள்ள ஓகே. நிறைய பேர் நிக்கிறபடியா இந்த பக்கம் தான் வழியா இருக்கணும். ஆக்களுக்கு பின்னுக்கு பிள்ளைகளை வீடியோ எடுக்கக்கூடாது. இது என்ன இலை தெரியுமா? என்ன இல்லைன்னு எனக்கு தெரியல. இங்கே பிள்ளைகளை வீடியோ எடுத்தால் அப்புறம் பிரச்சனை ஆகிடும். அந்த முகங்களை நாங்கள் போஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படி ஒரு சிஸ்டம் இந்த நாட்டில். அதால் பிள்ளைகளை நாங்கள் வீடியோ எடுக்காமல் தான் கவனமாக. இதுக்குள்ள ஒரு பாதை இருக்குது. வேறு மாதிரி பாதை வெளியில் வந்தால் இதுக்குள்ளே வர வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்திருக்கும். நான் கள்ள வேலை செய்கிறேன். அந்த பிள்ளைகளுக்கு பின்னுக்கே போகிறேன் ஓடி தெரியாமல். பிள்ளைகள்கிட்ட நிறைய பள்ளிக்கூட பிள்ளைகள் இப்போ ஸ்கூல் லீவு, இங்கே வெக்கேஷன் நடக்குது. இந்த கிழமையோட முடியுது. இன்றைக்கு செவ்வாய், இந்த ஞாயிறோட முடியுது. நீ ஸ்கூல் தொடங்க போகுது. அப்போ பள்ளிக்கூட பிள்ளைகள் எல்லாம் அந்த பெற்றோர் வேலை செய்கிறதால இந்த கொலோனி மாதிரி வந்திருக்கணும். ஒவ்வொரு கிளப் எல்லாம் பதிஞ்சிட்டு அந்த கிளப்காரை கூட்டிக்கொண்டு வரைக்கணும். பொறுப்படுத்து 2 நாள் 3 நாள் ஒரு கிழமை அப்படின்ட்டு கூட்டிக்கொண்டு வந்து இப்படியான இடங்களை சுற்றி காட்டுவினோம். தான் லாபியகாந்த் பாதை கண்டுபிடிக்கும் இடம், வழி கண்டுபிடிக்கும் இடம் என்று சொல்லலாம். நல்ல விடயம் என்னடா, நாங்கள் அது படங்கள் தானே கீறுறது. இப்போ படங்கள் கீறி படங்கள்னு செய்கிறத வந்து சேர்ந்தாச்சு. வெளியில் வந்தாச்சு. இதான் நான் வெளியில் வந்த பாதை. மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்தாச்சு.